சானுவை கூட்டிகிட்டு ஷூட்டுக்கு வரும்போது நம்ம கஷ்டமே பெருங்கஷ்டமாக இருக்குன்னு ஒரே ஃபீலிங்கில் வந்துட்டு இருந்தால் மற்ற கதையை கேட்டால் தான் தெரியுது நம்ம கஷ்டம் எவ்வளோ சின்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அப்படி தான் நான் கடையை கேட்டு வரும்போது நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக சானுவை ஷூட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு விட்டுட்டு அப்படிக்கா போய் அட்டனன்ஸ் போட்டதுனான்னு போனால் அதுக்குள்ளே இந்த சானு டோரில் கையை வச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மா வேணும் நான் படுத்து எடுத்துட்டா என்ன ஒரு வழியாக அவளை தூங்க வச்சு பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுச்சு. அப்படியே மேடமை கொண்டு போய் ஷூட்டில் விட்டுட்டு இன்றைக்கி குட்டி அதுக்கு பர்த்டே அதனால் கிஃப்ட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா ஒரே குழந்தைங்க மட்டும் வாங்கி கொடுத்தா கஷ்டமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு சானுவோட சேர்த்து 3 குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அதுங்களுக்கு கொடுத்தா அதுங்க ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுங்களை அப்படியே அலைக்காக கூட்டிகிட்டு போய் கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி சாப்பிட கொடுத்தாச்சு. இதில் என்ன ஒரு பியூட்டினா சானுக்கு தான் பர்த்டே அப்படின்ற மாதிரி சானு பயங்கர வைப்பில் இருந்தது. சொல்ல மறந்துட்டேன் ஃபேம், சானுக்கு ஜூலை 11 பர்த்டே. கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட விஷஸும் சானுக்கு வேணும். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.